நீ பண்ணி கறினா துண்டு, நாய் கறினா துண்டு, பூனை கறினா துண்டு, மாட்டு கறினா துண்டு, எங்கடா துணியா? என் முருகன் கோயிலுக்கு தமிழ் கடவுள் முருகனுங்க. முருகனை கை வச்சா சும்மா இருப்பானா? முருக பக்தர்களா? பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறாரு, நீங்க நான்வெஜ் எடுத்துட்டு போனாலப்பா போலீஸ் கேட்கிறாரு, யாரையாவது தடுக்கிறியா நீ? நாடு முழுக்க பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றம் கோயில், திருப்பரங்குன்றம் கோயில் என்ன நடந்துட்டு இருக்கு? சாதாரண கோவில் அது. எத்தனை உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க தெரியுமா? மாளிகைப்பூர் படையெடுப்பு நடந்தது. அந்த நேரத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய சிவனை இடிக்க வரும்போதுதான் சோறு வச்சு கட்டி புதுசா ஒரு லிங்கத்தை உருவாக்கி வச்சான். அந்த நேரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர வழியிலேயே எப்படியாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை இடிக்க வர 6 படையில முதல் படை திருப்பரங்குன்றம் முருகன். அந்த முருகனை இடிக்க வரும்போதுதான் அங்கிருந்த ஒரு 14 வயது சிறுவன், இதுக்கான முஸ்லீமை எப்படியாவது விரட்டி அடிக்கணும், மாளிகைப்பூர் எப்படியாவது விரட்டி அடிக்கணும், அவனை திசை திருப்பணும்னு சொல்லி கோவில் கோபுரத்து மீது இருந்து மேல இருந்து கீழே வந்து தான் உயிரை மாற்றிக்கிட்டான். முஸ்லீம்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, யாராவது அகால மரணம் அடைஞ்சிட்டான்னு சொன்னா அவங்க பேய அடைவாங்க. பேயின்னா பயப்படக்கூடிய முஸ்லீம், பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமே வராத மதுரை மீனாட்சி கிட்ட போனான். அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயில சோறு வச்சு கட்டி மூலவரை மறைச்சிட்டாங்க. அங்க இருந்து முன்னாடி வச்ச ஒரு சிவன், அந்த சிவனை இடிச்சுட்டு நான் இடிச்சுட்டேன், மாளிகைப்பூர் வந்து இடிச்சுட்டேன்னு போயிட்டான். அந்த சிலை இன்னைக்கும் பார்க்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா தெப்பகுளம் பக்கத்துல அந்த சிலை வைத்து போர்டு போட்டு வச்சிருப்பார். தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன் அவர் ஆட்சியில் இருக்கும்போது தான் அந்த போர்டு வைக்கிறாங்க. இது மாளிகைப்பூர் படையெடுப்பால் இடிக்கப்பட்ட சிவன் சொல்லி போனா இப்ப கூட பார்க்கலாம். பல பேர் உயிர் தியாகம் பண்ணி காப்பாற்றப்பட்டதுதான் திருப்பரங்குன்ற முருகன் கோயில். இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் ராஜகோபாலன் அவர்களை படுகொலை செய்திருக்காங்க. எந்த காரணத்துக்காக படுகொலை பண்ணாங்க? அந்த கோவில்ல மோட்ச தீபம் ஏற்ற இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது, வடக்கு போட்டு கோர்ட் உத்தரவு இருக்குங்க. கோர்ட் உத்தரவு இருக்கு மேல ஏத்தணும்னு, மேல ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி முஸ்லீம் அடிப்படைவாதிகள், பயங்கரவாதிகள், சில பயங்கரவாதிகள் எல்லாம் சேர்ந்து அவரை படுகொலை பண்ணாங்க. இந்த மாதிரி திருப்பரங்குன்ற கோவில் சொன்னா ஏதோ ஒரு கோவில் அப்படின்னு ஏன்னா அப்படி மத கலவரம் உருவாக்குறீங்க? யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மினிஸ்டர் நவாஸ் கனி எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி போய் பிரியாணி சாப்பிடுறாரு. பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறாரு, நீங்க நான்வெஜ் எடுத்துட்டு போனாலப்பா போலீஸ் கேட்கிறாரு, யாரையாவது தடுக்கிறியா நீ? அப்ப என்ன அர்த்தம்? தடுக்காதுன்னு சொல்றதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு முருகன் கோயில் இருக்குது, அங்க போயிட்டு நீ சமாதியில நீ என்ன கர்மத்தெல்லாம் துண்டு தொலை. நீ பண்ணி கறினா துண்டு, நாய் கறினா துண்டு, பூனை கறினா துண்டு, மாட்டு கறினா துண்டு, எங்கடா துணியா? என் முருகன் கோயில் இருக்கு. 6 படையில ஒரு படை தமிழ் கடவுள் முருகன் இருக்கா. முருகன் கோயில போயிட்டு மாட்டுக்கறி சாப்பிடுறேன்னா நீ எந்த கறினா துண்டு, மசூதியில வச்சுட்டு பண்ணி கறி கூட துண்டு, மாட்டுக்கறி துண்டு, என்னடா துண்டு? நான் வந்து நீ என்ன சாப்பிடணும் ஏது சாப்பிடணும் உனக்கு ஆர்டர் போறதுக்கு நாள் இல்லை. ஆனா ஏன் கோவில்ல வந்து நீ சாப்பிடறதுக்கு நீ யாரு? நல்ல அமைதி மார்க்கமா இருக்கக்கூடிய இந்த நாட்டுல, அமைதியா இருக்கக்கூடிய இந்த நாட்டுல மத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்யறது நவாஸ்கனி. அப்துல் சம்பத் அவர் யாரு? அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த இடம் வந்து முஸ்லீம்களுக்கு சொந்தம், வக்போர்டுக்கு சொந்தம். என்னடா நினைச்சிட்டு இந்த தமிழக முதல்வர் என்ன சொன்னாரு? மதத்தின் அடிப்படையில் யாரு மத கலவரம் செய்தாரோ அவர்களை உடனடியாக தண்டிப்பேன் சொன்னாரு. இப்ப எங்க போனாரு? காணுமா? தமிழ்நாட்டில் காணுமா முதல்வர்? போய் கேட்கணுமா வேண்டாமா? மக்கள் கிட்ட என்ன சொன்னீங்க? எங்கள் ஆட்சியில மத கலவரம் செய்பவர்களை நாங்கள் கண்ணு காணாமல் இருக்க மாட்டோம். இப்ப எப்படி இருக்காரு தமிழக முதல்வர்? இந்த காவல்துறை எப்படி இருக்கு? இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுது? கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும் ஒரு குரங்கு, வாயை மூடிக்கிட்டு இருக்கும் ஒரு குரங்கு, காதை மூடிட்டு இருக்கும் ஒரு குரங்கு, அந்த மாதிரி இருக்கு இந்த தமிழக அரசு. ஏன் மத கலவரத்தை உருவாக்குற? முருகன் கோயில் யாருக்கு? 6 படையில பண்ணிய மக்கள் கொதிச்சு எழுந்தான்னு வச்சுக்கா என்ன நடக்கணும் தெரியாது. தமிழ் கடவுள் முருகன்
முருகனை கை வச்சா சும்மா இருப்பானா? முருக பக்தர்ல வேறுண்டு வினை இல்லை. பாத்துங்க, முருகன் வந்து சாதாரணமா ஆடாதீங்க. எந்த கடவுளை கிட்ட எப்படி ஒண்ணாலும் இருக்கலாம், முருகன் கிட்ட ஆடாதீங்க. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா பாத்துங்க, முருகன் வந்து தமிழ் கடவுள். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் முருகன். 6 படையில ஒண்ணு, கை வைக்காத. விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவான். கெட்ட காலம் வரும்போது கெட்டதே செய்யறாங்க. இந்த அரசாங்கம் கண்டம் காணாமல் இருக்குது. இது வரக்கூடிய 4ஆம் தேதி இந்து முன்னணி பேர் இயக்கக்கூடிய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அரக்கூல் கொடுத்திருக்காரு. முருகன் கோயிலை நோக்கி செல்வோம், முருகனுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், முருகன் கோவிலுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், மலையை புனிதமாக அறிவிப்போம், மலையை பாதுகாப்போம். மனிதர்களே திரண்டு வாருங்கள், மத அடிப்படைவாதிகளை ஒழித்து கட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.